இந்த டீலிமிடேஷனை பார்த்து இந்த சவுத் சைடில் இருக்க லீடர்ஸ்லாம் ஏன் இப்படி பயப்படுறாங்க? இந்த டீலிமிடேஷன்லாம் என்ன? இந்த டீலிமிடேஷன் எப்படி ஒர்க் ஆகுது? இங்க நம்ம சவுத் சைடில் இருக்க இந்த ஒரு பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணதுல இந்த கவர்மெண்ட்ஸுக்கு பயங்கரமான பங்கு அப்படின்றது இருக்கு. இப்படி ஒரு விஷயம் பண்ணி உங்களுக்கு கடைசியாக கிடைக்க போற கிஃப்ட் என்ன தெரியுமா? 2026 டீலிமிடேஷன் பில் எப்படி ஆக்ட் ஆச்சு, இதோட ஒரு பாதிப்பு எப்படி இருக்கும்? இது வெறும் நம்பர்ஸ் கிடையாது, இதுதான் நம்ம சவுத் சைடோட ஒரு பவர். இந்த வீடியோவில் இதை பத்தி ஃபுல்லா பார்ப்போம். எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்க ஹாரிஷ். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து இப்போ ஒரு ஆர்டர் அப்படின்றது பாஸ் ஆச்சு. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டீலிமிடேஷன் அப்படின்ற இந்த ஒரு மாடலை ஒர்க் பண்ண போறோம் அப்படின்ட்டு. இந்த ஒரு டீலிமிடேஷன் ப்ராசஸ் என்ன தெரியுமா? லோக்சபால இது வரைக்கும் நம்மகிட்ட 543 சீட்ஸ் அப்படின்றது இருக்கு. இந்த ஒரு சீட்ஸை இன்க்ரீஸ் பண்ண போறோம். அதாவது 543ல இருந்து 816ல இருந்து 850 சீட்ஸை நாங்கள் இன்க்ரீஸ் பண்ண போறோம்னு சொன்னாங்க. ஒரு பாப்புலேஷனை பேஸா வச்சு இந்த ஒரு சீட்ஸ் அப்படின்றத பிரிக்க போறோம்னு சொன்னாங்க. இந்த ஒரு விஷயம் எப்படி ஆக்ட் ஆகுது தெரியுமா? இந்த ஒரு ஸ்டேட்ல எவ்வளவு பாப்புலேஷன் இருக்கோ அதுக்கேத்தாப்புல இந்த எம்பிஸ் அப்படின்றத பிரிச்சு கொடுக்குறது. இந்த ஒரு பாப்புலேஷன் கண்ட்ரோல் அப்படின்றத நம்ம சைடு பயங்கரமா இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. முக்கியமா தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா அண்ட் ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட நம்மகிட்ட 39 எம்பிஸ் இருக்காங்க. பாண்டிச்சேரியை சேர்த்தோம் அப்படின்னா 40 எம்பிஸ். இந்த ஒரு 39 சீட்ல இருந்து 59 மாறும் அப்படின்னு தமிழ்நாடுக்கு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நம்ம கர்நாடகாவுக்கு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 28ல இருந்து 42 மாத்துவோம்னு சொல்லியிருந்தாங்க. இதே ஒரு நிலைமை தான் தெலுங்கானாவுக்கும் ஆந்திராவுக்கும். ஒட்டுமொத்தமாக நம்ம சவுத் ரீஜன்ல இந்த ஒரு சீட் அலோகேஷன் அப்படின்றத 129ல இருந்து 195 மாத்துவோம் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் சொல்லியிருந்தாங்க. ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான அரசியல் அப்படின்றது இருக்கு. இப்போ இருக்க ஸ்டேஜ்ல நம்மளுடைய சவுத் ரீஜனோட இந்த ஒரு கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது கிட்டத்தட்ட 24% இருக்கு. ஆனா இந்த டீலிமிடேஷன் மாறினதுக்கு அப்புறமும் இதே 25% இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நார்த் சைடில் இந்த ஒரு பாப்புலேஷன் அப்படின்றது அதிகமாகுது. அங்க இருக்க அந்த ஒரு டேட்டா படி எடுத்து பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதிகமான சீட்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்துடும். இது எங்க நமக்கு பாதிக்கும் தெரியுமா? இப்போ நம்ம சவுத் ரீஜன்ல இருந்து பயங்கரமான கான்ட்ரிபியூஷன் அப்படின்றத கொடுத்துட்டு இருக்காங்க. எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் இவங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியல. இப்போ அவங்களுக்கு சீட்ஸ் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அவங்களே தனியா வந்து முடிவு எடுக்கிற மாதிரி ஒரு நிலைமை அப்படின்றது வந்துடும். அந்த ஒரு நிலைமை வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஆகும்னு தெரியும். இதுக்கு அகைன்ஸ்டா தான் நம்ம சவுத் ரீஜன்ல இருக்க எல்லா சிஎம்ஸ் எல்லாருமே ஒன்று சேர்ந்து இந்த ஒரு விஷயத்தை அகைன்ஸ்டா பார்த்தாங்க. முக்கியமா நம்ம எம்.கே. ஸ்டாலின் ஒரு சின்ன ஸ்பீச் கொடுத்து ஒரு வீடியோ அப்படின்றத ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. இது மட்டும் அவர் பண்ணல, இந்த ஒரு டீலிமிடேஷனுக்குரிய இந்த ஒரு காப்பி அப்படின்றத அவர் எரிச்சு விட்டு தீ பரவட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது தமிழ்நாடு அப்படின்னு ஒரு ஸ்பீச்சையும் கொடுத்திருந்தாரு. முக்கியமா இவர் என்ன பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றாரு தெரியுமா? பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ண சொன்னது நீங்க, ஆனா இதை வச்சு நாங்க தான் அதிகமாக அஃபெக்ட் ஆக போறோம் அப்படின்னு ஒரு வேலிடான கொஸ்டின் அப்படின்றதையும் கேட்டிருந்தாரு. இந்த ஒரு விஷயத்துல இந்த ஒரு பிரச்சனை நம்ம என்ன பார்க்கலாம் தெரியுமா? என்னதான் நம்ம தமிழ்நாடு, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா அப்படின்னு மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டாலும் நார்த் சைட்லேருந்து ஒரு பிரச்சனை, ஹிந்தி சைட்லேருந்து ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா இவங்க எல்லாருமே ஒன்று கூடி அவங்கள அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கே நடந்த இந்த ஓட்டிங்கோட ரிசல்ட்டாக இந்த டீலிமிடேஷன் அப்படின்றத இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. சவுத் ரீஜன் எடுத்த இந்த ஒரு முடிவால தான் இப்போ இது கேன்சலும் ஆயிருக்கு. இது அடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டாங்க. இதுதான் தமிழ்நாடு பவர் அப்படின்னு சிஎம் சார் ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துருந்தாங்க. சவுத் ரீஜனில் இருக்க இந்த ஸ்டேட்ஸ் அப்படின்றது இப்போ பயங்கரமான ஒரு வளர்ச்சி அப்படின்றத பார்த்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் இந்த மாதிரி டீலிமிடேஷன் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணாங்கன்னா அவங்களுடைய பவர் குறையுன்றதை நினச்சி தான் இவங்க இந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. இந்த டீலிமிடேஷன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சீட்ஸ் அப்படின்றத இன்க்ரீஸ் பண்ணிருக்கலாமா, இல்லை இருக்கிறத வச்சு நம்ம எல்லாத்தையும் சரி பண்ணிக்கலாமா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.